கேபிட்டலிசம்னா நிறைய மாசஸ்க்கு மக்களுக்கு தேவையானதை சாட்டிஸ்ஃபை பண்ண குட்ஸ மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றது, அதாவது அதிகமா தயாரிக்கிறது. எல்லாருக்கும் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுத்ததால கேபிட்டலிசம் ஒரு பெரிய ரெவல்யூஷனரி சிஸ்டம் ஆச்சு. கேபிட்டலிசம்ல ஒரு சொசைட்டில ரொம்ப பலவீனமானவங்க கூட அவங்க லேபருக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் முழு உரிமை வச்சிருக்காங்க. இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டியை கொடுக்கலைனாலும் மத்தவங்க யாரோட ப்ராப்பர்ட்டி மேலயும் இன்ஃப்ரிஞ்ச், அதாவது கை வைக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு ஆக்கிடுச்சு. இதனால கேபிட்டலிசம் அதிகாரத்துல இருந்தவங்களை விட கன்சியூமர்ஸ்க்கு அதிக பவர் கொடுத்தது. கன்சியூமர்ஸ் தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. இது எப்படி நடக்குதுன்னா ப்ராஃபிட் மெக்கானிசம் மூலமா தான். ஒரு குட்டுக்கு நிறைய மக்கள் டிமாண்ட் செஞ்சு அதை செஞ்சு காஸ்ட்டை விட அதிகமா செல் பண்ண முடிஞ்சா அந்த ப்ரொடக்ஷன் லாபகரமானது.